சார், என் பேர் ஜேம்ஸு. நாங்கள் பக்கத்தில் இருக்க டான் பாஸ்கோ ஸ்கூலில் செக்யூரிட்டியாக இருக்கிறேன். இங்கே வந்துட்டு எங்கள் பிள்ளைங்க வந்து ஆயிரக்கணக்கான பிள்ளைங்க படிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அக்கம் பக்கம் வந்துட்டு ஒரு அக்ஸிலரி மேல்நிலைப்பள்ளி மற்றும் தூய மகளிர் பள்ளின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்புறம் ஆர்சிஎம் ஸ்கூல்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் வந்து இந்த வழியாக தான் அந்த ரயில்வே கிராசிங் தான் கடந்து வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதுவும் இல்லாமல் வில்லேஜுங்கள்லேருந்து வர பசங்க ஆயிரக்கணக்கான பிள்ளைங்க வந்து இதில் தான் வந்து இது பண்ணின்னு வராங்க. மேலேருந்து வரணும்னு சொல்லி பார்த்தா சைக்கிள் வந்து அவ்வளோ தூரம் சுற்றின்னு இங்கே வர முடியாது. ஸோ எங்களுக்கு வந்து இந்த பக்கமாக வந்து வழி பண்ணி ஏற்படுத்தி கொடுத்தா, ஒரு சுரங்கப்பாதையோ அல்லது நடைமேடை மாதிரியோ ஏதோ ஒன்று பண்ணி கொடுத்தா எங்கள் பிள்ளைங்க பாதுகாப்பாக வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கும் அல்லது ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறதுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். அதனால் தயவுசெய்து எங்களுக்கு வந்து ஒரு நடைமேடையோ அல்லது சுரங்கப்பாதையோ அமைத்து கொடுத்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். வணக்கம், என்னுடைய பேர் சுரேஷ் பாபு. நான் பக்கத்தில் இருக்கிற டான் பாஸ்கோ ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறேன். இந்த ரயில்வே லெவல் கிராசிங் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட குழந்தைங்கள் டெய்லி கிராஸ் பண்ணுறாங்க. பக்கத்தில் இருக்கிற அருகாமையில் இருக்கக்கூடிய பல்வேறு பள்ளிகள், டான் பாஸ்கோ ஸ்கூலு, அப்புறம் வந்து அக்ஸிலரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, ஆக்ஸ்போர்ட் ஸ்கூலு, அப்புறம் கான்வென்ட்டு, ஆர்சிஎம் பள்ளிகள், ஐடிஐ, இது போல் பல நிறுவனங்களை சேர்ந்த பல்வேறு குழந்தைங்க இந்த பக்கம் தான் கிராஸ் பண்ணி போகிறாங்க. இந்த பயணம் பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாப்பு இல்லாத பயணம். ஏன்னா வந்து எப்போ ட்ரெயின் வரும் தெரியாது. ஒவ்வொரு ட்ரெயினும் எக்ஸ்பிரஸ்லாம் போகும்போது ஓவர் ஸ்பீடில் போகிறாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய பல்வேறு குழந்தைகள் நம்ம போலூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பல்வேறு கிராமத்தில் வரக்கூடிய பசங்களாக தான் இருக்கிறாங்க. ஏற்கனவே கிராமத்துலேருந்து நடந்து வந்து அவங்க ஊர்லேருந்து பஸ் ஏறி திரும்ப பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே நடந்து வந்து திரும்பவும் நம்ம மேம்பாலத்தை தாண்டி வரணும்னு சொன்னால் ஒரு 1.5 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா நடக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இந்த வெறுமே ஒரு 15 மீட்டர் தொலைவை கடப்பதற்கு குழந்தைகள் வந்து பிரிட்ஜை பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் ஒரு 1.5 கிலோமீட்டர் தாண்டி நடக்க வேண்டியதாக சூழ்நிலை இருக்குது. அதனால் குழந்தைங்களுடைய பாதுகாப்பான பயணத்தை வந்து உறுதிப்படுத்துறதுக்காக விரைவில் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஒரு சுரங்கப்பாதை அல்லது ஒரு மாற்றுப்பாதை அல்லது வந்து ஒரு இரும்பாலான ஒரு நடைமேதை ஏற்படுத்தி கொடுத்தா நம்ம ஒரு பாதுகாப்பான பயணமாக இருக்கும்.